ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ண போறேன். டக்குனு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஸ்நாக்ஸை உடனே செஞ்சு குடுத்துறலாம். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு மூடிய போட்டு நல்லா மாவா போல அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். இப்போ அரைச்சு எடுத்துட்டு வந்த ரவைய ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு, தேவையான அளவு உப்ப சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து, 1/2 டீஸ்பூனுக்கு மிளகையும் சேர்த்து கலந்து குடுத்துட்டு, சுடு தண்ணிய சேர்க்கணும். ரொம்பவும் கொதிக்க வேண்டியதில்ல. வார்ம் வாட்டரா இருந்தா ஓகே தான். நல்லா பெசஞ்சிட்டு, 1 டீஸ்பூனுக்கு ஆயில சேர்த்துட்டு, மூடிய போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாம். இப்போ சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு, நமக்கு என்ன மாரி பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். டைமண்ட் ஷேப் இல்ல ஸ்கொயர் ஷேப் எது வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான். கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஆயில சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா போட்டு எடுத்துக்க வேண்டியதான். ஆயில் நல்லா சூடா இருக்கணும். போட்டதும் மேலே கிளம்பி வரணும். அப்பதான் நல்லா வெந்து வரும். டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நல்லா காரசாரமா ஈவினிங் நேரத்தில் டீ காஃபியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.